அடைத்திருக்கிறேன். ஆனால் என் தங்கைமார்கள் இருக்கிறார்கள். அவருக்கு இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும். பார்க்கலாம். தேவகி, ரோகிணி, அண்ணா அண்ணா தங்கா திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் உன் மனவேடிக்கை பார்க்க வேண்டும். அப்படியா? வேண்டாம் என்று சொன்னேன். அதே கம்சா, நான் தான் பூமாதேவி பேசுகிறேன். உன் தங்கையின் ஆணவத்திலே, தங்கை பாசத்திலே நீ அவர்களை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு மாவீரனான நீயே ரதம் செலுத்தி கானகம் நோக்கி செல்லுகிறாய். அப்படி நீ வேகமாக செல்வதனாலே பூமி அதிரும்படி ரதம் ஓட்டியதனாலே உனக்கு ஒரு சாபம் கொடுக்கிறேன். எந்த தங்கை பாசத்தில் செல்லுகிறாயோ உன் தங்கை இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய தேவகி வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரணம். இப்போ சாபம் வந்து நேர்ந்தது. உன் வயிற்றில பிறக்கும் 8வது குழந்தையா கட்டாயம் வரணும். அப்படிதான் பண்ண மாட்டேன். பாட்டி பாட்டி கண்டிப்பாக கொண்டால் கொண்டிருவான். ஆகவே என்ன செய்யணும் தெரியுமா? இப்போது தப்பித்து என்னுடைய நண்பன் அதோ நந்தகோம் என்று நந்தகோம் மனையில சென்று அவரிடத்துல நீ அங்கு வளரு. ஏனென்றால் உன்னை கொண்டால் கொண்டு அப்படியே சென்று உன்னை விடவே மாட்டேன். 8வது குழந்தையால் கட்டாய மரணம் என்று எனக்கு சாபம். இனி உன்னை வேலையே மாட்டேன். எதற்காக உன்னை தம்பி கொல்லப்படுகிறார்? ஓய், சாபத்தை பெற்ற நான் 8வது குழந்தையா எனக்கு கட்டாயம் குழந்தையால் ஆபத்து இவரால் உனக்கு ஆபத்து இல்லை. ஆகவே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் உன்னுடைய கோலத்தோடு உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். ஆகட்டும்.
நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் என் தங்கை வெட்டி. எத்தனாவது குழந்தை? சரி, இந்த குழந்தையா எனக்கு ஆபத்து இல்லை. இந்த குழந்தைய கம்சா, நான் தான் நாரதர் பேசுகிறேன். கம்சா, கம்சன் 6 குழந்தைகள் பிறந்தது தேவகிக்கு. அந்த 6 குழந்தைகளையும் நாரதர் சொல்ல கேட்டு 6ஐயும் கொன்று விட்டான். 7வது தேவகி வயிற்றிலே 5 மாத கருவாக இருந்தாள். கம்சன் வந்து சிறைச்சாலையிலே அவளை உற்று நோக்கி கொடூர பார்வை பார்த்தான். அந்த பார்வையிலே அந்த 5 மாத கரு கலைந்து விட்டது. உதிரம் பெருக்கெடுத்து ஓடியது. நாராயணனாகி நான் என்னுடைய தங்கை லோக மாயா சக்தி அழைத்து, அது மட்டுமல்ல ஆதிசேஷனை அழைத்து, அடே ஆதிசேடா, நீ அந்த உதிரத்தை எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு போய் அங்கே இந்த தேவையினுடைய தமக்கை ரோகிணி ஆயர் பாடிகளே அஸ்ரோதை மாளிகையிலே கம்சனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு வருகிறாள். அவள் வயிற்றிலே 5 மாத கருவை கொண்டு போய் சேர்த்துவிடு. அப்பொழுது நாராயணனாகி என் அம்சமும் ஆதிசேஷனாகிய உன்னம்சமும் சேர்த்து அது 5 மாதம் கரு வளர்ந்து 10 மாதமாக ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ரோகிணி வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு பலராமன் என்று பெயரிட்டார்கள். அந்த பலராமனே அடுத்த அவதாரமாக விளங்குவான். சீக்கிரம் போய் வா. அடுத்தபடியாக இதோ வசுதேவரையும் தேவகியையும் கம்சன் சிறையில் அடைத்து 8வது குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சேராம் கொண்டா தேவகி, என்ன அவசியப்படாத பண்ணிக்கிறீங்க. வசுதேவரே, நான் தான் நாராயணன் பேசுகிறேன். வசுதேவரே, நான் தான் நாராயணன் பேசுகிறேன். என்ற சிறைச்சாலையிலே உங்களுக்கு 8வது குழந்தையாக நான் அவதாரம் செய்ய போகிறேன். எப்படி தெரியுமா? அதாவது இந்த யுகத்திலே, துவாபர யுகத்திலே கடைசி பகுதி 28வது மன்வந்தரம். அந்த 28வது மன்வந்தரத்திலே தாது வருடம். இந்த தாது வருடத்திலே ரோகிணி நட்சத்திரம் கூடிய அஷ்டமி திதியிலே நான் கிருஷ்ணனாக உங்களுக்கு குழந்தையாக இப்போது அவதாரம் செய்ய போகிறேன். அப்படி அவதாரம் செய்தவுடனே உங்கள் கை கால்களில் உள்ள விலங்கு அகற்றிவிடும். அப்படி விலங்குகள் அகன்றவுடன் வாயிற்படி தானாக திறக்கும். அது மட்டுமில்லை, இங்கிருக்கும் காவலர்கள் எல்லாம் உறங்கி விடுவார்கள். ஒரு கூடையிலே என் குழந்தையாக இருக்கும் என்னை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆயர்பாடி நோக்கி செல்லுங்கள். வழியிலே விடாமழை பொழியும். அந்த விடாமழை என்று பயப்படாதீர்கள். ஆதிசேடன் உங்களுக்கு கொடை பிடிப்பான். யமுனையிலே வெள்ளம் வரும். வெள்ளம் வருகிறது என்று பார்க்காதீர்கள். யமுனையிலே இறங்குங்கள். அந்த வெள்ளம் முன்வற்றி பின் சுரக்கும். அப்படி இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் ஆயர்பாடியிலே யசோதை வயிற்றிலே என் தங்கை லோக மாயா சக்தியை இந்த அஷ்டமி முடியவோ நவரிக்கு பிறக்கவும் அந்த நேரத்திலே லோக மாயா சக்தியின் தங்கை பெண் குழந்தையாக பிறக்க செய்திருக்கிறேன். அவள் குழந்தையாக பிறந்திருப்பார். என்னை கொண்டு போய் அங்கும்
எல்லோரும் மாளிகையாரை உறங்குவார்கள். நீ சென்று யசோதை மாளிகையின் உள்ளே என்ற ஆண் குழந்தையை வைத்துவிட்டு அங்கிருக்கு பெண் குழந்தையை முன்பு போல கொண்டு வந்து இங்கே சிறைச்சாலையில் வைத்து விடுங்கள். உங்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாது. அப்படி இருக்க கண்ணன் பிறந்தான், 8வது குழந்தை பிறந்தது என்று ஆராய்ச்சி மணி எடுக்கும் கார்த்தபம் என்கிற கோவேறு கழுதைகள் கத்து இதை அறிந்த கம்சன் ஓடி வருவான். 8வது குழந்தையாக பெண் குழந்தை அவனிடத்தில் கொடுத்து விடுங்கள். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். சிறைக்கிறது தாளாக விட்டது. சரி, ஆண்டவர் உரைத்த பிரகாரம் குழந்தையை இப்போது எடுத்து சென்று ஆதிசேஷனி குடையாக வந்து கொண்டிருக்கிறார். நான் இளம் நாரணன் அங்கு நந்தகோபுர மலையில வைத்துவிட்டு அங்கு பிறந்து பெண் குழந்தை கொண்டு வந்திருக்கின்றேன். இன்னும் உறக்கத்தில் கொண்டிருக்கிறாள். உறக்கம் அருகாமல் வைத்துவிட்டு முன்பு போலவே உறங்கிக் கொண்டிருக்கிறார். பார்த்தாயா இந்த குழந்தையை எடுத்து சென்று நான் ஒப்படைக்கணும் போது நிறுத்திங்க. இந்த குழந்தைய போய் எங்க அண்ணன் கிட்ட நான் தான் ஒப்படைக்கிறேன். இந்த குழந்தை நம்மளுக்கு ஆபத்து வராது. அப்படியா? ஆமா. ஏனென்றால் பெண் குழந்தை பெண் குழந்தை ஆபத்து வராது என்று சொல்ல மாட்டார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக பார்த்தாயா, 8வது குழந்தை பிறந்து விட்டது. அண்ணா நாவில்லாதவன் அண்ணா, உனக்கு செலவே கிடையாது அண்ணா. அழகான பெண் குழந்தை பிறந்துட்டா. இந்த பொண்ணை அழகான பெண் குழந்தை வளர்த்து உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கலாம். எனக்கு மருமகன் ஆக போறீங்க. 8வது குழந்தையால் கட்டாய மரணம் என்றால் பெண்ணாக இருந்தால் என்ன, ஆணாக இருந்தால் என்ன, கொடி அந்த குழந்தையா. ஆமா, இப்போது வா, இந்த குழந்தையால் எனக்கு மரணமா? அதே கம்சா, என்னையாக துணிந்தாய்? நான் தான் லோக மாயாசக்தி. இது உயரத்திலே பார், கீழே வந்துவிடுவேன் என்று நினைத்தாயா? அந்த சராசரத்திற்கும் அகோர வடிவமான காளிகா தேவி. என்னை சொல்ல உன்னால் முடியாது. உன்னை சொல்ல என் அண்ணன் ஆயர்பாடியே வளர்ந்து வருகிறான். முடிந்தால் ஆயர்பாடிக்கு போ. இப்போது ஆயர்பாடியிலே வளர்ந்து வருகிறான். அந்த கண்ணனை இப்போது ஆயர்பாடிக்கு செல்ல முடியாது. ஏன்? எனக்கு தெய்வத்திறன் கொடுத்த சாபம். அதனால் ஆயர்பாடியிலே வளர்ந்து வரும் கண்ணனை கொல்ல வேண்டும் என்றால் என்னோடு இருக்க வீரர்களை அனுப்புகிறேன். சகடாசுரன் அனுப்புகிறேன்.
மனிதக விளங்கி அசோதை என்ற வேலைக்கு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். வெகு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தேன். இப்போது அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றார். மகனை பலராமனை பார்க்க வேண்டும், கண்ணை பார்க்க வேண்டும். கண்ணா, பலராமா, 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 வர வேண்டும், வர வேண்டும். தம்பி எங்கே? கண்ணா, ஆடாது அடங்காது
கண்ணா இந்த வருப்பா வீதியில போயிட்டு பசி எடுக்குதேம்மா. பசியா ஏய் சோச்சு ஆக்கிடுங்க. சோச்சா ஏய் சாப்பாடா வீட்டுல பால் தயிர் போது நல்லா இருக்கு சாப்பிட போனது இந்த மாதிரி கொஞ்சம் விளையாடு விளையாட்டு வரலாம் கண்ணன் பிறந்திருக்கிறார். நம்மளுக்கு திருமணம் ஆகி இத்தனை வருஷமாகி குழந்தை பாக்கியமே இல்லாத குழந்தையே இல்லாத இருக்கிறோம். நம்ம வயித்துல ஒரு புழு ஒரு பூச்சி எதுவுமே இல்லை. அந்த கண்ணனை தூக்கி ஆடி பாடி அந்த கண்ணை மூலியமாச்சு நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கி கிடைக்கும். சீக்கிரம் வாடி போவோம். அப்படியா? திருமணம் ஆகி பெகினால முதல் குழந்தை கிடையாது. கண்ணனை பார்க்கணும், தூக்கி வைக்கணும். அண்ணன் கூட ஆசை. பாத்தியா அத்தை மாறு அப்படி சொல்ல கூடாது. ஓ அத்தை அத்தை ஓ அத்தை அத்தை மாறு அத்தை மாறு ஓத்தியா அம்மா அத்தை அம்மா வாய் முடி. ஐயோ கண்ணா அம்மா இந்த குழந்தை கூட்டாங்க. குழந்தை இது இன்னும் செனத்தாவுக்குள்ள மேல இருக்கு. இதை வர சொல்றீங்க. அதனால கண்ணனை வர சொல்லுங்க. கண்ணனை பாருங்க. கண்ணனியா பெரியவனா என்னம்மா கண்ணா கண்ணா ஐயோ 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 எவ்வளவு அழகா இருக்கிற பாரு கண்ணா. ஐயோ என் தங்கம் என் வயிறு என் கண்ணு என் குச்சி என் பட்டி என் செல்லம் அந்த அண்ணன் நான் உனக்கு நீங்க பாக்குறது ரொம்ப அழகா இருக்கீங்க.
நான் உன்னை கேட்ப சொல்லி என்ன வேணும் கண்ணா? கேளு, இந்த அத்தை தானே கேக்குறேன். கேளு கண்ணா. அத்தா அத்தா இது என்ன? இது நெத்தி. சொல்லிட்டாங்க சொல்றேன். இது என்ன? கண்ணு. இது என்ன? மூக்கு கண்ணா. அத்தா இது இதுதான் வாய். அத்தா இது நெஞ்சி. அத்தா இது இதான் பல்லு. என்னடே கேட்டு வந்து அடிபாடி கையை வைக்கிறது. அடிக்கிறாங்க. உன்னை கேட்டாங்க. நீ கேள்விப்பட்டு. இது என்ன? அதான நெத்தி. அத்தா இது என்ன? அதான் கண்டை. அத்தா இது என்ன? அதான மூக்கு. அத்தா இது என்ன? அதான வாயி. அத்தா இது ஐயோ! ஏக்கண்ணா. வீட்டுக்கு வரேன்னா வீட்டுக்கு வரணும்னா எப்படி அத்தை வரணும்? அந்த அத்தை வீட்டு மேல கேளு. கண்ணா, இந்த பெரியாத்த வீட்டுக்கு வரேன்னா அதோ தெரிஞ்ச ஒரு குள்ள மண்டபம். அந்த தெருவே நீ வந்தனா 9ஆம் நம்பர் வீடு. 9 வீட்டு நம்பருடா. அந்த 9ஆம் நம்பர் வீட்டுக்கு வந்தனா அங்க இருக்கிற அத்தை. ஆமா, நீ எப்ப வேணாலும் அத்தை வீட்டுக்கு வரலாம். அந்த கதவு எப்ப வேணாலும் உங்களுக்கு திறந்துருக்கு. ஒத்த கதவு தாண்டா. சௌகரியமா ஒரு பொருள் ஒன்று இருக்கு. யாருடா? அண்ணா என்ன சொன்னீங்க? என்னடி? ஆமாண்டா, உளுத்த பருப்பு அதிகமா போட்டு வெள்ளம் கட்டு போட்டது. ஜன்னல் தானடி. அவன் ஜன்னடி. அவனுக்கு மட்டுமே புளிஞ்சு கலட்டி போட்டு வெளியிட்டுறா. புளிஞ்சு கிடையாது. அவனுக்கு மட்டும் நான் கொடுப்பேன். அண்ணா நீ கவலைப்படாத. அவனுக்கு வாங்க வர கூட எனக்கு வெண்ண கொடுப்பேன். அதான் கட்டுதான் போச்சு. என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு எப்படி சொல்ல? நேரமா அப்படியே வடக்கு பக்கம் திருப்பி அவன் இடது பக்கம் திருப்பி இருந்தா அது 3ஆவது தான் என் வீடு. ஆமா வாங்கடா. தம்பி, அண்ணா அண்ணா நேரா போறோம். ஆமா அவங்க
அதாவது தயிர் வெண்ணைகளை திருடுறோம். யாரு சட்டியை உடைக்கிறோமோ இல்லையோ அவங்க மாமியார் சட்டியை உடைக்கணும். ஏண்டி ஓரெல்லாம் கரைஞ்சாச்சு. எடுத்து பார்த்து நான் வை. நான் தூக்கிட்டு எடுத்து போறான். அத்தை மாதிரிலாம் தூங்குறாங்க. இதான் நல்ல நேரம். பால் மோர் வெண்ணெல்லாம் உயிர் இருக்குது. ஆனா எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? எப்படி என்ன சாப்பிடுறான்? தம்பி அவர் மூச்சுக்கு வருவா அவரு வாயிடுறா வயசு வர தம்பி இவனுக்கு பாம்பு விட்டு வர யார் வேலை இது? ஏதோ ஒரு சின்ன பையன் காலடி இருக்கு. யார் வேலை இருக்கும்? அந்த கண்ண வேலை தான் இருக்கு. போடவா ஐயோ பிள்ளைங்க தூங்குது. சரி தூங்கட்டா. அம்மா பட்டு பட்டு வாங்கப்பா. அம்மா யசோதம்மா யசோதம்மா எங்க உங்க பிள்ளைங்களா? ஏன் மகன் தவறு கண்ணை தூங்குறான்? மதம் அதை தூங்குறான் பாரு. அம்மா அவன் தூங்குறவன் அடிக்கிறானு. யாரு? எங்க வீட்டுக்கு வந்து எங்க பால் மோர் தயிர் எல்லாம் சாப்பிட்டு எங்க மூஞ்சில வச்சு அம்மா சட்டி ஓடுச்சு. எங்க சட்டியா? பூத்தட்டியா? ஆமா யார் இருக்குது? உங்க பிள்ளைங்க கண்ணு ஏன் பிள்ளைங்க? புள்ள போய் பேசுறேன். மரியாதை பேசலாம். வாயை மூடுங்கம்மா. மரியாதை பேசலாம். வாயை மூடுங்கம்மா. இரு, எழுப்புறேன். கண்ணை எப்படி நடிக்கிறான் பாரு. பேச்சே ராஜா எழுத்துரு. பால் குடிக்கல. அம்மா பால் தர வாடா. அத்தை மாறுடா. வாயில அடிப்பேன். சரி வாயை மூடுறா. போனியா? அத்தோட போனியா நீ? அவங்கள தை சாப்பிட்டியா? அத்தை சட்டி ஓடிச்சியா?
தங்கம் என் வயிறம் நீ அத்தை சொல்ற மாதிரி சொன்னதா உங்களுக்கு எது கேட்டது தெரியவேன் அத்தை வீட்டுக்கு வந்தியா இந்த தெருவே லாஸ்ட்ல வந்தியா 9 ஏய் வீட்டு நம்பர் 9 நம்பருக்கு வந்தியா அங்க நவாப்பழம் வந்துட்டா அந்த வீட்டு தரத்திலே வந்தியா அந்த வீட்டுக்கு வந்தல என் மோர் சைடு சாப்பிடல என் பால் சாப்பிடல என் சட்டி உடச்சதானே ஏய் என் வாயில வச்சதானே ஏய் மோர் தயிர் எடுத்து என் சட்டி உடச்சதானே அப்படியே அம்மா சொல்லு பத்தியா ஏய் சொல்லி ஏண்டி அப்படி போயிட்டாதீங்க அம்மா நான் நம்ப மாட்டேன் போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க போய் சொல்றாங்க நீங்க வந்து நம்ம வீட்டுல அம்மா வாலியா சரி தவறு பேச நேரம் கிடையாது எப்பா இந்த திருட்டுக்குள்ள பெற்று வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க என் பிள்ளைகளை திருட்டு பேசக்கூடாது கைகால போட்டு வச்சு உனக்கு என்ன நான் பேசுறேன் அம்மா வந்து மாத்தி விட்டு போயிட்டாங்க நேற்று அவங்க மாமியார் சட்டி தான் ஓடிச்சோம் இன்னைக்கு அவளும் சட்டி ஓடிக்கணும் ஏண்டி அவங்க மந்த மாரி வந்து நம்ம சட்டியை உடச்சு நம்ம தயிர் முறையில சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்க நம்ம போகணும்னு சொல்லிட்டாங்க தூங்குற மாதிரி நடிச்சு அவங்களை பிடிச்சா ஆமா இவங்க விடக்கூடாது நீ ஒருத்த மேல யாரு நான் ஒருத்த மேல யாரு ஐயோ 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 திருட்டுக்குள்ள பெத்து வச்சுக்கின்னு இவனுக்கு எவ்வளவு வரும் யாருக்கு தயிர வந்து யாருக்கு மோர வந்து எங்க பொழு போச்சு எங்களுக்கு என்ன வருமானம் ஏது வருமானம் ஒன்னு ரெண்டு தயிர் வித்தோ அந்த மோரை வித்தோ அந்த பாலை வித்தோ எது எங்க வயிற்றுக்கு நான் சேர்த்து பாப்பா ஆடாத உனதான் வாயிட்டு பாக்காத உன்னை விட எனக்கு வாய் வாழ்தா ஒரு வெறி இருக்கு புரியுதா பேசுவேன் நேரம் கிடையாது வாய் அடைக்கு பேசாத தண்ணி நான் பிள்ளைகளுக்கு பிள்ளை தெரியும் ஏண்டா விட மாட்டேன் வரல தண்ணி இதான் தன்னை கேட்கறது வாருங்கள் நீங்கள் சமைத்து செய்த இந்த தீவினைக்கு நீங்கள் இப்பேற்பட்ட பாவத்தை நேரிட்டது. அதனால் இந்த பிரிவிலை நான் கண்ணனாக அவதரம் எடுத்து உங்களுக்கு இந்த சாபுமேஷ்மை நீக்கி உங்களை வந்து சரி செய்கின்றேன். நீங்கள் தேவலோகம் செல்லும் அடிவரை அனுப்பியிருக்கிறேன். இதுவரைக்கும் யாரும் திரும்பவில்லை. யார் வரவன்னு பாசம் நம்பி இதோ வந்து விட்டோம். ஆமா அம்மா கம்சனிடம் வந்து விட்டோம். ஆமா ஆனா அம்மா கம்சனிட்ட மரியாதையா போய் மன்னிப்பு கேட்போம். பாவத்தில் விழுந்து நம் தாய் தந்தையும் நம் பாட்டனையும் விடுவிப்பு செய்வோம். என்ன சொல்றாங்க
மாமா வணங்குகிறோம். ஏய், வாழ்க வாழ்க. நீங்க யாரா நீங்க? மாமா நாங்கெல்லாம் உங்க மச்சான். மச்சான். ஏய், இன்னும் நீங்க சாவல? மாமா ஏய். எங்களை கொல்வதற்காக யானையை விட்டீங்க. அந்த யானையை அடித்து என் அன்பு தந்தங்களை கொண்டு வந்து உனக்கு பரிசாக்கு கொடுத்தேன். மாமா ஒண்ணு கெட்டு போல என் தாய் தந்தை விடுதலை செய்து ஏய், விடுதலை செய்ய முடியாது. ஏய், கண்ணா, உன்னை தான் எதிர்பார்த்தேன். இதுவரைக்கும் இப்பொழுது என் தாய்மாமனாகிய கம்சனை கொண்டு விட்டேன். ஆமாம், கம்சனை என் தாய்மாமனாகிய அன்னை கம்சனை கொண்டு பிடித்து இந்த அவதாரம் எதற்கு எடுத்தனோ அதன் பிரகாரம் நான் கம்சனை சமுதாரம் முடித்து விட்டேன். இருந்த போதிலும் இன்னும் நிறைய வேலைகள் எனக்கு இருக்கின்றது. இப்பொழுது